கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம், ஆழமான வசனம், ஆழமான சத்தியம் உள்ள இருக்கு. அந்த ஆழமான சத்தியம் நம்ம வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கையில பரிசுத்த வேதாந்தம் எழுதி தந்துட்டாரு. அதை நம்ம வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே அந்த வசனத்தின்படி இருக்கா, இன்னும் ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்கா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நைட் நேரத்தில் படுத்து தூங்கினால் தூக்கம் கொஞ்சம் இன்பமா இருக்கும், ஆழமான நித்திரை வரும், வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இந்த மெசேஜ் நீங்க நல்ல ஆழமா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த ராத்திரி நேரத்தில் நான் பாம்பு பார்க்குறேன், நான் விபச்சார ஆவி பார்க்குறேன், கெட்ட சொப்பனம் பார்க்குறேன், தவறான எண்ணங்கள் வருது, தவறான காரியங்கள் வருது, இது எல்லாமே இதுக்குள்ளதான் உள்ள என்ட்ராகும். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கையிலே எங்க மிஸ்டேக் நடக்கு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செக் பண்ணி பார்க்கும்போது மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வேர்டை சொல்லிட்டாரு. ஒரு மனுஷன் எதுல மோசம் போகிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது ஆகாத சம்பாசனைகள். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் எப்போதுமே வழக்கமா சொல்வேன், அனுபவத்தோடு சொல்வேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் பைபிள் படி எப்படி வாழணும், அதுல என்ன மிஸ்டேக் வருது, நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, தடுமாற்றம் வரும்போது எப்படி இருக்கு, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது எப்படி சாபம் உள்ள என்றாது, தேவனோட சமூகத்திலே காத்திருக்கும் போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம், இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம நாளை செக் பண்ணி பார்த்து, அப்பா என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த மிஸ்டேக் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி, இனிமே அந்த பாவம் பண்ண மாட்டேன், இனி மன்னிச்சிருங்க, இனிமே உமக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது நம்ம எந்த காரியத்திலே ஐக்கியமா இருக்கிறோமோ, சம்பந்தம் கலந்துருக்கிறோமோ, அதுல இருந்து நம்ம முதல்ல வெளியில வந்துடலாம். நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு, எங்க ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோசம் போகாதிருங்கள். எங்க பிரதர் மோசம் போறோம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேள்வி கேட்டால் சிம்பிளா ஒரே பாயிண்ட், ஆதாம் ஏவாள் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆதாம் ஏவாள் எப்ப தப்பு பண்ணாங்க? சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது தப்பு பண்ணாங்க. சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாபம் உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் ஜெனிபிக்கப்பட்ட பின்பாக மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது மோசம் போறாங்க, ஏமாந்து போறாங்க, அதுக்கப்புறம் நஷ்டம் வருது, அதுக்கப்புறம் கஷ்டம் வருது, அதுக்கப்புறம் வியாதி வருது, அதுக்கப்புறம் பலவீனம் வருது, அதுக்கப்புறம் சோறு வருது, அதுக்கப்புறம் துக்கம் வருது, அதுக்கப்புறம் தனிமை, அதுக்கப்புறம் பார்த்தா நிந்தைகள், அவமானம், அதுக்கப்புறம் பார்த்தா கைவிடப்பட்ட நிலைமை,
அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கையில கண்ணீர். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு? மோசம் போகாதிருங்கள். மோசம் அப்படின்னாலே அது பிசாசு. மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா நீங்க மோசம் பெயராதீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையாக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல நீங்க டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைக்கலாம். சில குடும்பத்திலே நம்மளுடைய ஆன்லைன் மெசேஜ் சில குடும்பத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க. டெய்லி கொடுக்குற மெசேஜ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே சாட்சி சொல்லியிருக்காங்க. மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஆலோசனை நமக்கு அழகா சொல்லி தராரு. அந்த ஆலோசனை எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுல கணவர் அப்படின்னா அவங்க தலை. அப்ப தலை ஒரு வீட்டுல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல பாதி குழப்பம் வராது. ஒரு வீட்டுல தலை சரியா இல்லாம இருக்கும்போது அந்த வீட்டுல ஏகப்பட்ட நஷ்டம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி தரேனே, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வரும், இல்ல ஒரு 30,000 சம்பளம் வரும், ஒரு 40,000 சம்பளம் வரும். அந்த 40,000 ரூபாயை கணவர் வாங்கிட்டு அந்த வீட்டுல எல்லாத்தையும் கரெக்டா 1ஆம் தேதி யாருக்கு செலவு பண்ணணும், பாலுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும், வீட்டுல பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு, இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு குடும்பத்துல ஒரு வீடு கட்டி மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. நான் ஒரு பொதுவா அழகா பேசுறேன். அப்போ ஒரு வீட்டுல ஒரு 30,000 40,000 20,000 வரும்போது அவங்க அழகா ஒரு திட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த வீட்டுல தலைனா கணவர். அந்த கணவர் ஒரு மதுவான அடிமையிலையோ, ஒரு விபச்சார அடிமையிலையோ, ஒரு சிகரெட் பழக்கமோ, ஒரு புகையிலை பழக்கமோ, ஒரு தவறான பழக்கமோ, இல்ல ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, இல்ல தவறான ஒரு நட்புக்குள்ள போய் அவங்க மாட்டிக்கிடும் போது அவங்களுடைய அந்த 30,000 சேலரியில ஒரு 5,000 3,000 எங்கேயோ காணாம போயிடும். நான் நடக்கிறத அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை ஒரு துணிக்கடையில போய் வேலை பார்க்குற. அந்த மகள்கிட்ட கேட்டேன், ஏம்மா நீ துணிக்கடையில போய் வேலை பார்த்த? எங்க வீட்டுல எங்க அப்பா எப்போதுமே தண்ணி அடிப்பாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா கூட சில தேவையில்லாம் ஃப்ரெண்டு வருவாங்க. என்னால வீட்டுல இருக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு, நான் நேரா துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த மனுஷன், அந்த தகப்பனார் தண்ணி அடிச்சது ஒரு பக்கம், தேவையில்லாம ஒயின் ஷாப்புக்கு பணம் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம். 2வது, யாரையோ ஒரு நபர் கூட்டு வராங்க. அந்த ஆளை பார்க்கும்போது அந்த பிள்ளை பயந்துட்டு, இது போக தகப்பனை பார்த்தும் பயப்படுது. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுல கெட்ட வார்த்தை. ஒரு வீட்டுல தலை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல பிள்ளைகள் தங்கி இருக்கும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும், ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுல தலை அப்படின்னா அவங்க கரெக்டா இருக்கணும். அதுதான் மோசம் போகாதிருங்கள். அப்ப மோசம் போகாதிருங்கள் சொல்லி ஒரு ஆலோசனையா அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆலோசனையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப நைட் நேரத்துல தேவையில்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நைட் நேரத்துல ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அப்ப ஆகாத சம்பாஷணை அப்படின்னா ஆகாத ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாமே டைம் முக்கியம். ராத்திரி சீக்கிரமா படுத்து தூங்கினா மட்டும்தான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா நைட் நேரத்துல பார்த்தா ஒண்ணு அம்மாட்ட இல்லைன்னா அப்பாட்ட யார்கிட்டயாவது உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து பேசிடுவாங்க. அம்மா அப்பாட்ட பேசினா பரவாயில்ல, புருஷன்ட்ட பேசினா பரவாயில்ல, குடும்பத்துல பேசினா பரவாயில்ல, அதுல பார்த்தா ஒரு கருத்து இருக்கும். ஆனா தேவையில்லாமல் ஆகாத சம்பாஷணை, ஆகாத ஃப்ரெண்டு, அவன் பார்த்தா கெட்டவனா இருப்பான், இல்ல அவங்க பார்த்தா கெட்டவங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பல மணி நேரம் பேசும்போது அதுக்கு லாஸ்ட் பார்த்தா எங்கேயாவது ஒரு அசுத்தத்துக்குள்ள போய், ஒரு விபச்சாரத்துக்குள்ள போய், இல்லைன்னா ஒரு கொள்ளை அடிக்கிறது, ஒரு ஏமாத்துறது, ஒரு பொய்யான காரியத்துல போய் முடிஞ்சிடும். சில குடும்பத்துல தேவையில்லாம உட்காந்து பல மணி நேரம் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய காரியங்கள். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன பிரதர் இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் மோசம் போயிட்டான் அப்படின்னாலே அந்த வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டம் உள்ளெல்லாம் வந்துடும். இப்ப என் வாழ்க்கையில நான் அழகா சொல்ல முடியும். நான் நைட் நேரத்துல கடையை லேட்டா பூட்டுவேன். நைட் நேரத்துல கடையை லேட்டா பூட்டும்போது ஜாமானெல்லாம் அடிக்கிட்டு இருப்பேன்.
ஜாமானெல்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது நைட் நேரத்தில் லேட்டாக வந்து ஜாமான் வருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு 4 காரியம் பேசுவாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவேன். அப்படியே 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி பேசி ஒரே ஒரு மனுஷன் தான் 13 லட்சம் என்கிட்ட பணம் வாங்கினாங்க. ஒரே மனுஷன் தான். அந்த மனுஷன் பார்த்தா விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன். நான் முதல்ல அவங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தை எனக்கு நல்ல வார்த்தை போல தெரிஞ்சுது. லைட்டாக செவி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 13 லட்சம் என்னோட வாழ்க்கையில நஷ்டப்பட்டேன். சொந்த வீடை விற்றேன். அதுக்கப்புறம் நான் அந்த வியாபாரத்தை விட்டேன். வீட்டில் உள்ள நகையெல்லாம் விற்றேன். அதுக்கப்புறம் சொந்த ஊரை விட்டு நடுரோட்டுக்கு போயிட்டேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா ஆகாத சம்பாஷணைகள். இதை ஏன் உங்களுக்கு நான் நைட் நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் சில கணவர்மார் வீட்டுக்கு சீக்கிரம் வராமல் லேட்டாக வருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், உனக்கு என்ன அப்படிம்பாங்க. வீட்டில் பார்த்தா பிள்ளை எல்லாம் இருக்கும். சீக்கிரம் வந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியில் யார்கிட்டையோ தேவையில்லாமல் பல மணி நேரம் பேசிட்டு வருவாங்க. அவங்களே தேவையில்லாத நபராக இருக்கும், தப்பான ஒரு நபராக இருக்கும். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது அதனுடைய முடிவும் ஆபத்தில் போய் முடியும். அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். ஆதாம் ஏவாள் வந்து சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது மோசம் போயிட்டாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதே போல தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வார்த்தையை மட்டும் கேட்டால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். நம்ம மறுரூபமாக்கப்பட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஸ்பிரிச்சுவலில் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவலில் உள்ள எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம். இதையே உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில அனுபவத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும் அப்படிம்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, மாப்பிள்ள இனிமேல் தப்பு பண்ணாடா, வண்டிலாம் வேகமாக ஓட்டாடா, நான் 3 மாசமா படுக்கையில் இருக்கேன்டா, படுக்கையிலே எனக்கு எல்லாம்டா, சாப்பாடு யாராவது தந்தாதான்டா உண்டு, இல்லைன்னா இப்படியே இருக்கேன்டா, இதாண்டா என் நிலைமை, வண்டிலாம் ஸ்பீடாக ஓட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுலாம் வண்டியை ஸ்லோவாக ஓட்டுவாங்க. என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நின்று கண்ணீர் வடித்து பல சூழ்நிலையில் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அதே போல் பைபிளுடைய லா சட்டம் எனக்கு தெரியாது. நான் கையில் பைபிள் எடுத்து சின்ன வயசில் வாசித்ததில்லை. எல்லாம் அழிச்சிட்டு வந்து நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். அதனால் சத்தியம் அப்படின்னா நானும் வாசித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து முடிவு வரிந்தம் நிலை நிற்கிறோம் மட்டும்தான் ரட்சிக்கப்படும் சொல்லி போட்டிருக்கு. அதனால் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலே கை கொள்ளும் போது, கடைபிடிக்கும் போது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரதர், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு சரியாக தான் இருக்குது, ஆனால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோன்னு அர்த்தம். ஒரு சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோன்னு அர்த்தம். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் அப்படின்னு அடுத்த பாயிண்ட்ல வருது. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க, மோசம் போகாத, மோசம் பெயராத, மோசம் பெயராத, ஏமாந்து போயிடாத, ஏமாத்திடுவானுவ. சில வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பாங்க. என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்து அழகா வாலிப வயசு சரி அம்மா அப்பா அழகா பத்திரமா வளர்த்துருப்பாங்க. அந்த வாலிப வயசு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு, சில நல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க, சில நேரத்தில் தப்பாக போயிடும். அது அந்த ஃப்ரெண்டு சரி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை பார்த்தா கசப்பு, கண்ணீர், வேதனை. இதுக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நம்ம வாழ்க்கையிலே கசப்பு, கண்ணீர், வேதனை வருதா? ஆகாத சம்பாஷணை, ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், ஆகாத பழக்கவழக்கமாக இருக்கும், ஆகாத ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள்ட்ட தான் பழகிட்டு இருப்பாங்க. நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், இன்னைக்கு இத்தனை நேரம் பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரம் குடும்ப ஜெபம் பண்ணணும், நைட் நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் நான் தேவனோட சமூகத்தில் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது தீர்மானம் எடுத்தால் நம்ம வாழ்க்கையிலே பிசாசு சத்தத்தை செவி கொடுக்குறோமா? ஆகாத யாராவது தேவையில்லாத ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்களா?
அதெல்லாம் விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இல்ல பிரதர், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னா நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நானும் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல இதைத்தான் கண்டுபிடிச்சேன். 24 மணி நேரம் வாழ்க்கையில 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பைபிள் வாசித்து ஜெபித்து துதிக்கிற பழக்கம், ஸ்தோத்திரம் செலுத்துற பழக்கம், பாட்டு படிக்கணும், ஏகப்பட்ட காரியம் நமக்கே இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க நேரம் இருக்கும்? நைட்டு சில குடும்பத்தில் 6 மணி நேரம் தூங்குவாங்க, 8 மணி நேரம் தூங்குவாங்க, 7 மணி நேரம் தூங்குவாங்க. அது போக 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, வெளியில போய் ஜாமான் வாங்குவாங்க. 24 மணி நேரம் முடிஞ்சிடும். சொந்தக்காரங்களை பார்க்க கூட நேரம் இருக்காது. இதுதான் லைஃப். அப்ப நம்ம வாழ்க்கை ஆகாத சம்பாசனை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால என் வாழ்க்கையில நல்லா இழந்திருக்கேன். அதனால சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானவான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நீங்க எல்லாம் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை தேவனுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, பரிசுத்த ஆவியான நடத்தைக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இப்படிலாம் நம்ம செஞ்சா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாசி போட்டு ஜெபம் பண்ணா டக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நான் எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போனனோ அந்த அளவுக்கு அவரோட நெருங்கி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2016 சர்ச்சில் போய் ஒரு கோயில் விட்டு வேலை பார்த்தேன். 2 வருஷம் தான் வேலை பார்த்தேன். அந்த 2 வருஷம் வேலை பார்க்கும்போது இடைவெளி தேரி கடை உண்டு. எனக்கு சர்ச்சில் வேலை இல்லை அப்படின்னா நேராக கொஞ்ச நேரம் போய் தேரி காட்டில் போய் உட்காந்து பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ராத்திரி நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா, வளரலாம். அந்த வளர்றதுக்கு நிறைய நம்ம தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்தால் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் இன்னும் நிறைய கருத்து இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் தியானிப்போம். ஏன்னா சில குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க, இல்லை இப்பவுமே தியானிக்கணும், தியானிச்சிருவோம். மோசம் போகாதிருங்கள். ஒரு மனுஷன் ஏமாந்து போனதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில முதல்ல நஷ்டம் தான் இருக்கும். அந்த நஷ்டம்னா என்ன பிரதர் அப்படின்னா, பாவம் உள்ள வரும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை வந்துடும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஏன்னா கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்ததுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மனுஷனோட சத்தத்துக்கு எப்பமெல்லாம் செவி கொடுக்குறோமோ அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், வீட்டில் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி எனக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ஆவியில் இருக்க முடியும். நான் ஒரு மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையில எதுவுமே பர்ஃபெக்டா இருக்காது. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டீங்க. மனுஷனோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுக்குள்ள கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனோட வளர்ச்சி என்ன, எங்க பிரச்சனை வருது, எங்கெங்க போராட்டம் வருது நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. என் வாழ்க்கையில ஞானம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அறிவு அப்படின்னா எப்படின்னே தெரியாது, புத்தி அப்படின்னா எப்படின்னே தெரியாது. ஏன்னா 11 வயசுல வேலைக்கு போனாலும் நான் வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரத்தை பத்தி எனக்கு தெரியுமே தவிர உலக மக்கள் எப்படி இருப்பாங்க, பிசாசு எப்படி உள்ள வருவான், இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி உள்ள வரும், மோசம் போக்குற ஆவி எப்படி உள்ள வரும், அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி எப்படி, வலு சர்ப்பம் எப்படி, தந்திரமான ஆவி எப்படி, இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா நிறைய காரியத்தை விட்டு வெளியில வரணும். தேவையில்லாம ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டயா பேசினா கூட அந்த 10 நிமிஷம் பேசின வார்த்தையிலே நம்ம குற்றவாளியாவும் மாறிடுவோம், அப்படி இல்லைன்னா நீதிமானா மாறிடுவோம். ஒரு வார்த்தையிலே நம்ம நீதிமானா மாறிடலாம், இன்னொரு வார்த்தையில நம்ம குற்றவாளியா மாறிடுவோம். நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால நைட் நேரத்துல இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்கறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க.
ஏன்னா என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுனாலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படிலாம் தப்பு வருது, எப்படிலாம் பாவம் உள்ள என்றாது, எப்படிலாம் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறான், ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வருது, ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில போராட்டம் வருது. சில வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத நபரை போய் திருமணம் முடிச்சிருவாங்க. ரட்சிக்கப்படாத ஒரு நபரை போய் திருமணம் முடிச்சிருவாங்க. கேட்டா எங்களுக்கு அதுல நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய பின் நாட்கள் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். கண்ணீரோடு ஜெபிக்க வருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு காலத்துல எங்களுக்கு சரியா இருந்துச்சு, ஆனா இப்போ சரியா இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. நான் அழகா சொல்லி தரேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் மிச்சமா இருக்கும். நிறையவருடைய வாழ்க்கையில கண்ணீர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டுபிடிக்க தெரியாது. கண்ணீருக்கு பின்னாடி ஒரு வேதனை இருக்கும். அவங்க இதயத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கும். ஒரு மறைபொருள் மாதிரி இதயத்துக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனை என்ன தெரியுமா? யாரோ ஒரு மனுஷனோட சத்தத்தை கேட்டிருப்பாங்க. அது பார்த்தா சர்ப்பமா இருக்கும், அது பார்த்தா மோசம் போக்குற ஆவியா இருக்கும், அது பார்த்தா ஆகாத சம்பாசனையா இருக்கும், அது பார்த்தா நல் ஒழுக்கங்களை கெடுத்திருக்கும், அது பார்த்தா பாவம் செய்யறதுக்கு ஒரு வழியா இருக்கும். அவங்க நீதியில் நடக்காம அநீதியில நடந்திருப்பாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்துல விழித்து கொள்ளாமல் பாவத்திலே போயிருப்பாங்க. இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இந்த சத்தியம்லாம் முக்கியம். சின்ன பிள்ளை அழகா ஒரு காது கொடுத்து கேட்கறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? இன்னைக்குள்ள செய்திலாம் மறுபடியும் கூட நீங்க போட்டு கேளுங்க. ஏன்னா எங்க தடுமாறுறோம், எங்க தடுமாற்றம் இருக்கு, யாரை நம்பி வண்டி ஓட்டுறோம், யாரை நம்பி கார் ஓட்டுறோம், யாரை நம்பி நம்ம போயிட்டு இருக்கிறோம், யார் வழியில போயிட்டு இருக்கோம், யாரு நம்மளை ஆப்ரேட் பண்றா. சில நேரத்துல பிசாசை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் கஞ்சா அடிக்கங்க, அந்த கஞ்சா அடிக்கவங்க பிறந்ததுன்னு அடிச்சாங்களா? கிடையாது. யாரோ ஒருத்தங்க இந்த கஞ்சா அடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த பழக்கத்துல அடிமையாயிட்டாங்க. ஒரு சிகரெட் அடிக்கிறாங்க, பிறந்ததுல சிகரெட் அடிக்கிறீங்களா? கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சிகரெட் அடிக்கும்போது பார்த்துருக்காங்க, இவங்களும் வாங்கி சிகரெட் பழகிருப்பாங்க. ஒருத்தவங்க தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க பிறந்ததுல தண்ணி அடிக்கலாம்? கிடையாது. ஏதோ ஒரு காரியத்துல பாதிக்கப்பட்டதோட தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருத்தன் விபச்சார அடிமையில போயிட்டான், எங்க போனா, எப்படி போனா? ஏதோ ஒரு இடத்துல பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷன் பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்கள தூக்கி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்களை தூக்கி எடுக்க முடியும். இப்ப நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்குள் எப்போ வாழறனோ, நான் எப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனோ அப்பந்தான் எனக்கு தேவ பலன். நான் பைபிள் வசனத்தை விட்டு என் வாழ்க்கையை கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னா நானும் தூரமா போயிட்டுன்னு அர்த்தம். என் வாழ்க்கையிலே ஒரு பாவத்துக்குள்ள நான் போயிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆழமா சொல்லி தரேன், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா மட்டும்தான் அவங்களால சத்தியத்துல நடக்க முடியும். சத்தியத்துல நடக்கணும் அப்படின்னா கூட யாரும் இருக்க முடியாது. சில நேரத்துல தனிமையில ஃபீல் பண்ணுவோம், எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா இயேசு கூட இருப்பார். ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட இருந்தாங்க. என்னைக்கு சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு கேட்டாங்களோ, செவி கொடுத்தாங்களோ, அதுல இருந்து பூமியில தள்ளப்பட்டுட்டாங்க. அதே போல கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு இருக்கும்போது வேற யாரும் தேவைப்படாது. ஆனா மனிதனுடைய சத்தத்துக்குள்ள போகும்போது முதல்ல கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால கிறிஸ்துவை விட்டு வேறு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்ம தான் நல்ல யோசித்து பார்த்து முடிவு எடுக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் கண்ணீர் வடிச்சாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். என் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு, எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி கேட்டுச்சு.
பணம் இல்லைன்னா கொஞ்சம் நகையாவது வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் 4 நாள்ல தந்துடுவேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா போல இருக்கு. நகையை கொண்டு பேங்க்ல வச்சு கம்மல், கழுத்துல செயின் 1,00,000 கொடுத்தாங்க. வேற அதுக்கப்புறம் நகையே இல்லை. அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கும்போது நீங்க எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிட்டு பைபிளை சத்தியமும் பண்ணிட்டான். அந்த அம்மா கண்ணீர் வடிச்சாங்க. 1,00,000 கேட்கும்போது வீட்டில் பையன் இருக்கான், குடும்பத்தில் கணவர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு 4 பேர் முன்னாடி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வராது. அவங்க கேட்டான்னு சொல்லி ஒரு நகை கடையில் போய் அதை அடகு வச்சு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் பார்த்தா ஏமாந்துட்டாங்க. மோசம் போகாதிருங்கள். கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிலாம் நிறைய இருக்கு. சில குடும்பத்துல என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர். நானும் தான் என் வாழ்க்கையில ஏமாந்துருக்கேன். நிறையருடைய வாழ்க்கையில ஏமாந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். வெட்கம் உண்டாக. நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இதனுடைய தொடர்ச்சி வரக்கூடிய நாட்களை கூட நம்ம தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோம், அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. மனுஷோட சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போனோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்தில் கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்திலே மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு பாவ அடிமையில் இருக்காங்க. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். சத்ருனுடைய பிடியில எந்தெந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமைக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுஸ்தாங்க, பரிபூர்ணமா ஆசுறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. செல்போன்லயோ தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்லயோ எங்கேயும் அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. இரவு நேரத்துல சீக்கிரமா படுத்துங்கிறது கிருபை தாங்க. அதிக அளவில் உங்களுடைய பாதத்துல கண் விழிக்கிறது கிருபை தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவசர சிகிச்சையில ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா சந்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கி தரணும். எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூர்ண சுகம் தாங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய கூட இருக்கணும். வெளிநாட்டுல இருக்காங்க, அங்கே தனிமையில இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. குடும்பமா இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வரிகளை நாங்க காணப்பட வேண்டும். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் எந்தெந்த இடத்துல குறை குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. வீண் வார்த்தை, கண்ணுள்ள பாவம், சிந்தனுள்ள பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் நடக்கும் ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலடைத்து பாதுகாத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. உங்க கரத்துல எங்களுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்துல டிராவல் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பமும் மறுபடியும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனார் அப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காட்டிலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக டெய்லி ஒரு நிமிடமாவது ஜெபித்து கொள்ளுங்க. என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்ப மினிஸ்டருங்க ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.